நயினார் நாகேந்திரன் ஆதவர்ஜுன் என்ன பணத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாரா? நீங்க கூட்டம் கூட்ட வேண்டியதுனா 27,000 பேர் கரூர்ல நிப்பாட்ட வேண்டியது யாரு வேணான்றா? யாருங்க விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்னா நீங்க யோசிங்க. கூட்டம் கூட்டினா அது ஓட்டாயிடுமா? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆதவர்ஜுன் அவர்களுடைய மனைவியின் சகோதரர் தாவேகாவுக்கு போனது குறித்தும் ஒருவேளை ஏதாவது ஒரு சதி திட்டத்தோட கூட அவர் இருக்கலாம் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் ஆதவர்ஜுனா தன்னுடைய பாலிடிக்ஸ் சொல்றாரு, விஜய் கிட்ட நிக்கிறேன்றாரு. விடுதலை சிறுத்தையில இருந்து எல்லாரும் தெரியும், திமுக இருந்து எல்லாரும் தெரியும். அது தெரிஞ்சது தானே. அது சார்லஸ் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரா? விஜயோட ரோல் அல்லது இப்ப தாவேகாவோட ரோல்ங்கிறதே 2016 மக்கள் நல கூட்டணி மாதிரி கூட இருந்தவங்களே அல்லது ரொம்ப நெருங்கிய உறவினர்களே அல்லது அரசியல் ரீதியா ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களே இப்படி வெளியே வந்து பேசுறதுங்கும் போது பணம்ங்கிறது பெரிய ரோல் ஆயிடுச்சு. ஆதவர்ஜுனாட்ட பணம் வந்துருச்சு, விஜய்கிட்ட பணம் வந்துருச்சு. எனக்கு புரியல, யார்கிட்ட பணம் இல்ல? பணம் இல்லாம யார் அரசியல் பண்ணா சொல்லுங்க. தமிழர் மணி இல்ல சார், அந்த பணம் கொடுக்கறவங்க ஒரு நோக்கத்தை வைக்கலாம்ல. திமுகவுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்களா இல்ல? தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பிசினஸ் ஓடுதா? அப்புறம் ஏன் கொடுக்குறாரு? திமுகவுக்கு காசு கொடுத்த ஒரு இயக்கம், ஒரு நிறுவனம் திமுக ஆதரவா செயல்படும், எதிர்வா செயல்படும், லாஜிக்கலி ஆதரவா செயல்படும். அப்புறம் என்ன? அப்புறம் முடிஞ்சு வச்சு உங்க கேள்விக்கு பதில் நீங்களே அந்த ஃபேமிலியில எல்லா பார்ட்டியிலும் இருக்காங்கல்ல, மற்ற பார்ட்டி பிஜேபி இருக்காங்கல்ல. விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துருவார் போல, பொதுக்குழுவை கூட்டி எங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தாவேகா தீர்மானம் வாழ்நாள் முழுக்க நிரந்தர முதலமைச்சர் வேட்பாளர் கவலைப்படாது. இந்த கூட்டணி வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு ஆனதுக்கு பிறகு ஒருவேளை இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்களோ, விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சதும் ஏன் பாஜக அதிமுகவே ஒருவேளை வருவாருன்னு என்னைக்கு சொன்னாங்க? யார் சொன்னாங்க? ஆசையோடு இருந்தாங்கல்ல சார். யார் சொன்னா? எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு பேசினார்ல. தொடர்ச்சியா சார் அடுத்தடுத்து அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் விஜய்க்கு எதிரான டேர்ம்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் ஆதவர்ஜுன் என்ன பணத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாரா? அடுத்த வரியிலே சொல்றாங்கல்ல, கூட்டம் கூடிச்சுன்னா ஆச்சான்றாங்க. அப்புறம் அதான கூட்டம் தானே வரணும். நீங்க கூட்டம் கூட்ட வேண்டியதுனா 27,000 பேர் கரூர்ல நிப்பாட்ட வேண்டியது யாரு வேணான்றா? யாருங்க விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்னா நீங்க யோசிங்க. கூட்டம் கூட்டினா அது ஓட்டாயிடுமா? அந்த பொருள் வருது. ஆகுது ஆகல, உங்களுக்கு கூட்டம் கூடிச்சான்னு கேட்குறேன். வானதி சீனிவாசனும் விஜய் வந்து தனியா நின்று என்ன பண்ண போறாரு, எல்லாம் ஒருங்கிணைந்து நின்னாதான் ஜெயிக்க முடியும்னு பேசியிருந்தாங்க. நத்தம் விஸ்வநாதன் 10 படத்தில் நடிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்கன்னு விமர்சிக்கிறாங்க. இப்போ விஜய தாவேகாவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இந்த ஒரு 10 நாளா. திரும்ப அவங்க வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு கொண்டு வருவாங்க. இவர்கள் செஞ்சிருக்க வேண்டிய போக்கஸ் திமுக முன்னிறுத்தி தாவேகாவுக்கு தேவையில்லாமல் செய்ய, தாவேகாவை எதிர்ப்பதல்ல. தாவேகா உங்களை பத்தி பேசும்போது நீங்க வந்து கூனி குறுகி கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க, அடமானம் வச்சிட்டு இருக்கீங்க, மத்திய பாசுடன் யார் பண்ணி இதை பத்தி பேசுறதுக்குன்னு அன்னைக்கு அடிச்சிருக்கும். மதுரையில பேசின கொள்கை எதிரின்னு சொன்ன அன்னைக்கு, விக்கிரவாண்டி வீசாலையில மாநாடு போட்ட அன்னைக்கு கொள்கை எதிரியாவா? உங்க கொள்கை பேசி எங்க கொள்கை பேசுன்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட்டு வச்சு பேசு. தாவேக்கால யாராவது ஒருத்தர் வாங்க எங்க கொள்கை பத்தி பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி. ஆதவர்ஜுனா உள்ள பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சார், அவரை கூட்டுக்கு வாங்க கேட்போம். எஸ்ஐஆர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணட்டும். திமுக கூட்டணிகள் எதிர்க்கும் சார். தாவேக்காவும் இப்ப போராட்டம் தெரிவிக்குது இல்ல. அவங்களுக்கு என்ன சார் கொள்கை தெளிவு இருந்துச்சு? ஆமாங்க, நான் சொல்லியிருக்கேங்க, மிக்சர் கொள்கை, கிரைண்டர் கொள்கைன்னு சொல்லியிருக்கேன். திமுக அதிமுக இல்லாத ஒரு கொள்கை சொல்லுங்க. அந்த கொள்கைகள் தானே இந்த மக்களால் ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப அதை அவங்களும் எடுத்து அவங்களே நாங்க ஓட்டு போடுறோம். உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? ஆனா அவங்க எல்லாம் நிர்வாக சிக்கல் இருக்கு, ஊழல் பண்ணிருக்காங்க. நான் மாற்றா வரேன், குடும்ப ஆட்சி இருக்கு, நான் மாற்றா வரேன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டியன். வணக்கம் சார். சார், ஆதவர்ஜுன் அவர்களுடைய மனைவியின் சகோதரர் நேர்காணல் கொடுத்துட்ருக்காரு. அதில் ஆதவர்ஜுன் மேலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். தாவேகாவுக்கு போனது குறித்தும் ஒருவேளை ஏதாவது ஒரு சதி திட்டத்தோட கூட அவர் இருக்கலாம் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். உங்களுடைய பார்வை சார்? அதில் நம்ம பார்வை சொல்கிறதுக்கு மைத்துனருக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். அதில் வந்து சதி திட்டம்னா என்ன, அணுகுண்டு வச்சிருக்காரா, வெடிகுண்டு வச்சிருக்காரா, டெல்லியில் பாம் பிளாஸ்ட் மாதிரி எதாவது பண்ணுறாரா, அதில் என்ன இருக்குது? திரு சார்லஸ் அவர்கள் வந்து இத்தனை நாளாக பாலிடிக்ஸில் இல்லாமல் திடீர்னு இப்போ பாலிடிக்ஸ் பேசுகிறாரு. அது யாருடைய சரி? அது பின்னணியில் யார்? அதில் இது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு கட்சியில் இருக்கிறாருன்னா எல்லாமே சதி திட்டம்னா என்ன கணக்கு? அதில் எனக்கு ஒரு புரியவே இல்லை. அவர் ஆதவர்ஜுனா தன்னுடைய பாலிடிக்ஸை சொல்கிறாரு, விஜய் கிட்ட நிற்கிறேன்றாரு. விடுதலை சிறுத்தையில் இருந்தது எல்லாரும் தெரியும், திமுகவில் இருந்தது எல்லாரும் தெரியும். இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு இருக்கார். 3 கட்சி மாறி இருக்கிறாரு. ஆமாம், அது தெரிஞ்சது தானே. அது சார்லஸ் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரா? திமுக அனுப்பியிருக்கலாம், தெரியாது. திமுகலேருந்து தான் போயிருக்கிறாருன்னு குழப்பம் இல்லை. திமுக நிறைய திட்டுறாரு. விஜயே திமுகவுடைய ஆளாக இருக்கும்னு சொல்லி 100 பேர் சொல்கிறாங்க இல்லையா? விஜயுடைய வருகை திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் 100 முறை சொல்லியிருக்கோம் நம்ம. அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு யாருக்கு சாதகமாக இருக்குங்கிற ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்து டிஎம்கே சாதகமாக இருக்குங்கிறது. இப்போ மைனாரிட்டி ஓட்ஸையும் எடுக்கிறாருங்கும் போது டிஎம்கே கவலைப்படுது. முன்னாடி வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் எடுப்பார்,
அது நமக்கு லாபமாக இருக்கும்னு என்கரேஜ் பண்ணிச்சு. யாருனாலும் வரலாம், யாருனாலும் வரலாம், சகோதரர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் மைனாரிட்டி ஓட்டும் அங்கே போகுது போல அப்படின்னு ஒரு கணக்கு வர ஆரம்பித்த பிறகு அந்த பக்கம் வேற மாதிரி ரிவர்ஸ் அடிச்சுட்டு அவர் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு போகுது. அப்போ வந்து டிஎம்கே கணக்கா, ஏடிஎம்கே கணக்கா, யாருடைய யார் ஏ டீம் பி டீம் எல்லாரும் நான் ஏற்கனவே பல முறை சொன்னது தான். இது வந்து இந்தியன் டீம் மாதிரிலாம் இல்லை, ஐபிஎல் டீம் மாதிரி இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ்னு பேர் இருக்கும், ஒரு தமிழர் கூட இருக்க மாட்டார். ஹைதராபாத் டீமில் தமிழர் தலை தாங்கிட்டு இருப்பார். இப்படி ஆளுக்கு ஆளுக்கு ஒரு அப்படி தான் ஓடிட்டு இருக்கணும் மேட்ச். அப்போ யார் காவலாரா நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். விஜயோட ரோல் அல்லது இப்போ தாவேக்காவோட ரோல்ங்கிறதே 2016 மக்கள் நல கூட்டணி மாதிரி அந்த ஏற்பாடு தான் இருக்கும். ஆளும் அரசுக்கு ரிசல்ட் வந்த பிறகு தெரிய போகுது சார், நமக்கு தெரியாது. நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், என்னால் மாற்றுறதுக்கு இல்லை. சார்லஸ் அவர்கள் சொன்னதுனால நான் எதுவும் நிலைப்பாடை மாற்றுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஃபைண்டிங்ஸோட வரல, ஒப்பீனியன்ஸோட வந்திருக்கிறார். ஒரு ஃபைண்டிங்ஸோட வந்தாருன்னா நம்ம வந்து முடிவு மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சார். இல்லை சார் இப்படி டேட்டா இருக்குது, போன முறை எலெக்ஷனில் அவர் வந்து 10 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு, இந்த முறை 5 லட்சம் தான் வாங்கியிருக்காருன்னா வீழ்ச்சி தானே சார்னா ஆமான்னு சொல்லலாம். ஒரு டேட்டா இருக்குது. அவர் வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும் யார் வந்தால் யார் வருவான்னு தெரியாது. 2016 இந்திய வரலாற்றில் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் கம்யூனிஸ்ட் இல்லாத ஒரு சட்டமன்றம் அமைஞ்சது. யாருக்கா தெரியுமா அப்படி ஒரு அமையும்னு? அது அன்னைக்கு அமைஞ்சாமல் சொல்ல போகிறது, அவ்வளோதான். திமுக வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஜெயலலிதா சுயமே அவங்களே தோற்றுருக்குறாங்க. எல்லாமே தான் நடந்திருக்கு. அதனால என்ன ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். அதனால திமுக காணாமல் தான் போயிருச்சா, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் தான் போயிருச்சா? எந்திரிச்சு வரத்தானே செஞ்சாங்க. அப்போ தாவேக்கா வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிரும். 6லேருந்து 10 வரைக்கும் வரலாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். எங்கள் சர்வே ஒப்பீனியன் 20. எல்லாமே ஓப்பனில் இருக்குது, வந்தால் தான் தெரியும். சார், எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தார். ஃபேமிலி பிஸ்னஸை கைப்பற்ற பார்த்தார். அப்புறம் திமுகவுக்கு போய் அங்கே மருமகனுக்கும் மகனுக்கும் இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருந்தார். விசிகாவுக்கு வந்து விசிகாவையே கைப்பற்ற பார்த்துருந்தார். அப்புறம் இங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த விஷயங்களெல்லாம் இப்போ பேசுகிறார். இப்படியான விஷயங்கள் எதுவுமே தாவேக்காவை கைப்பற்ற போகிற டோனு அதில் வெளிப்படுது. இதில் எதுவுமே எனக்கு தெரியாது. அது இவருடைய யூகமாக இருக்கலாம், அல்லது வந்து அவங்க குடும்ப விவகாரமாக இருக்கலாம். அவங்க குடும்பத்துக்குள்ளே இவர் கைப்பற்ற பார்த்தாருங்கிறத ஆமா இல்லைன்னு நான் எப்படி சொல்கிறது? திமுக விட்டு இவர் வெளியே வந்தார். திமுகவுக்குள்ளே அவர் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, எம்பி சீட் கேட்டுட்டு இருந்தார். அது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் இந்த பக்கம் வந்து நிற்கிறார். இவருக்காக வந்து திரும்பி வந்து எம்பி சீட் விடுதலை சிறுத்தைகளையும் கேட்டாங்க, அது கிடைக்கலங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து கைப்பற்ற போகிற அளவுக்குலாம் இல்லை. அங்கே வந்து தாவேக்கால சேர்ந்த பிறகு கூட திரு விஜயோட திருமாவளவன் கூட நல்ல தொடர்பில் இருக்கார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் அங்கே போய் சேர்ந்தோடனே நேராக போய் சாயந்தரம் போய் அவர் தான் பார்த்தார். இன்னமும் கூட அண்ணன் திருமாவளவன் தான் மதிப்போடு தான் சொல்லார் தவிர அவர் உருப்படிலாம் போயிட்டார், உருப்படிலாம் போயிடுவார்னு சொல்லலை. விஜய் அவர்களுடைய கட்சியில் யார் வந்து கைப்பற்ற வேண்டியதில்லை. விஜய் வெளியேறிட்டார்னு மொத்த சொல்லி முடிஞ்சு போகும். விஜயோடைய கட்சிக்கு பேர் விஜய் கட்சி தான். அது அவர் வச்சு தான் அந்த கட்சி. இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தினரே இருந்தாலும் கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எவ்வளோ சிரமப்படுதுன்னு பாருங்க. திருமதி விஜயகாந்த் தான் இருக்கிறாங்க அங்கே, அவருடைய மைத்துனர் அவர் தான் இருக்கிறாருங்க, அவருடைய மகன் தான் அங்கே முன்னெடுத்து போறாரு. கேப்டன் இருந்த மாதிரி இப்போ கட்சி இருக்குதான்னு உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்க. அந்த கட்சி ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த ஒரு நபருக்காக வந்த கட்சி. அப்போ அது இல்லாத போது அது அந்த கட்சி இருக்கும், அவ்வளோதான். கட்சியாக இருக்காது. அது பெரும்பாடு. அது சாதாரண விஷயம்லாம் அப்படிலாம் சுலபமாக வளர்த்த முடியாது. திரு விஜய் அவர்கள் வந்து கோச்சிட்டு நீங்கள் வேணா வச்சுக்கோங்க, ஆதவர்ஜுனா கட்சி வருமா வச்சுக்கங்கன்னு போயினான்னு நினச்சிவீங்க. திரு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னாரு. அதை நாங்கள் நடத்துகிறோம்னு தமிழர் மணியும் அர்ஜுனமூர்த்தி நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு. ரஜினிகாந்த் கட்சியப்பா, ரஜினி மட்டும் இல்லை நாங்கள்லாம் இருக்கோம், வச்சுக்கோ நீங்கள் மட்டும் இருக்கும்பாங்க. புரியுது உங்களுக்கு? ரஜினி அவர்கள் வந்தால் தான் அங்கே கட்சி. ஸோ விஜய் கட்சி கைப்பற்றுறதுக்குன்னு இருக்குது. பனையூர் வீட்டை கைப்பற்ற முடியாது. அந்த தலைமையில் கூட அவருடைய சொந்த வீடு. உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து இது அதிமுக ஆஃபீஸ் மாதிரி, டிஎம்கே ஆஃபீஸ் மாதிரி ஒரு பார்ட்டிக்கு பிளாங்ஸ் கிடையாது. இவருடைய சொந்த வீடு அங்கே கட்சி நடத்திட்டு இருக்காரு. என்ன கைப்பற்றுவீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. விஜய் கைப்பற்றதான். விஜய் நான் கைப்பற்ற வேணா சார், நீங்களே எடுத்துக்கங்க கொடுத்துட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் காமெடியாக யோசிக்காம சீரியஸாக யோசிக்கணும். விஜய் கட்சியில் கைப்பற்றுறதுக்கு என்ன இருக்குது? விஜய் தவிர விஜய்க்கு கூட வந்து யார் ஆனந்த் கூட போயிடுவாங்க. ஆனந்தை பார்த்து காலில் விழுந்து கும்பிட்றாங்களா எல்லாரும்? போய் பிள்ளைகள்லாம் விழுகுதா? ஆனந்த் வந்து கட்சி விட்டு நீக்கப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு. ஆனந்துக்கு யார் காலில் விழுவா? சரி, அண்ணன் விஜய் வந்து அண்ணன் ஆனந்தே நடத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, யார் யாரெல்லாம் காலில் விழுந்து கிடப்பா நினைக்கிறீங்க? அது விஜய்க்காக மட்டும்தான் இந்த கட்சி. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒருத்தர் கைப்பற்றிடுவார், இன்னொரு ஏற்பட்டுவார். அதெல்லாம் அது திமுக அதிமுக அல்ல, யாரோ வந்து கைப்பற்றி போவதற்கு. இப்போ விஜய் வேற எங்கேயும் கூட்டணிக்கு போயிடாம அவர் இப்படி நீங்கள் தான் முதலமைச்சர், இந்த தேர்தலில் நம்மளே ஜெயிச்சிடலான்னு ஒரு போலியான நம்பிக்கையை ஏற்படுத்தி அவரை எந்த அணிக்கு போய் வலுவாகாம பார்த்துக்கிறது செய்யறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா அது போலியான நம்பிக்கையோ சதியாவோ நீங்க ஏன் பார்க்கணும்? அவங்களுடைய திட்டமா என்னமா இருக்கலாம்ல? அப்படிதான் பண்றாங்கன்னா அது அவங்க முடிவு இல்லைங்க. தனியா போட்டிடலான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, கூட்டணி சேர்ந்து போட்டலாம் ஒருத்தர் சொல்லுவாங்க.
திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவோட கூட்டணி 2024 முடிவு பண்ணாரு. யாருடைய சதி? திமுக போட்ட சதியா? அந்நிய நாட்டு சதியா? அவருடைய முடிவு வேண்டாம்ட்டாரு. அப்புறம் எல்லாரும் அன்னைக்கே சொன்னேன்லங்க, சரிங்கன்னு சேர்த்துக்கிட்டாரு. இவ்வளவுதானே. இதுல சதி எங்க வருது? அவருக்கு இயற்கையிலேயே பாஜக ஆகாது. அவருக்கு மட்டும் இல்ல, ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆகாது, பல பேருக்கு அங்க ஆகுது. எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாம் பாஜக அதிமுக கூட்டணி சேரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு சதி எதுக்கு தேவை? நானே வந்து உங்க கூட சண்டைக்கு போவேன்னா எனக்கு பின்னாடி இருந்து யாரும் தூண்டுறாங்கன்னு ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஜான் ஆரோக்கியசாமி பாஜக விரும்ப மாட்டார், ஆதவர்ஜுனா பாஜக விரும்ப மாட்டார். என்ன தெரிஞ்ச விஷயத்த நீங்க என்ன பெரிய சதின்றீங்கன்னு எனக்கு புரியல. பாகிஸ்தான் இந்தியாவோட பின்னாடி சண்டைக்கு போடுதுன்னா பாகிஸ்தான்ல சதி மீற இவங்க அது அப்படித்தானே செயல்படும். எனக்கு புரியல. அரசியல் எதிரி திமுகவை வீழ்த்துறது தானே நோக்கம்னு வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு அவங்க அரசியல் எதிரி திமுக பாஜக ரெண்டையும் தானே சொல்லியிருக்காங்க. கொள்கை எதிரி. ஆமா, அவர் ரெண்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து பாஜக கூட சேரணும் நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஏன் ஏற்கணும்? அது டிசிஷன் இஸ் விஜய், ஓகேவா? ஆனா விஜய்க்கு சஜஸ்ட் பண்றது நீங்க எப்படி சதின்னு சொல்வீங்கன்னு கேட்கிறேன். என்னுடைய கன்விக்ஷனா இருக்கலாம்ல. அண்ணாமலை அவர்கள் பாஜக தனித்து போட்டிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்க விரும்பலாம். அதுல எப்படி சதி எப்படி வரும்? அண்ணாமலை பாஜகவோட சண்டை போறாருன்னு நீங்க எல்லாம் நியூஸ் போட்டுட்டு இருப்பீங்க. இதுல எப்படி வந்து எனக்கு புரியல. ஆதவர்ஜுனாவுக்கும் நான் அந்த பதில் தான் சொல்லுவேன், அண்ணாமலைக்கு நான் அந்த பதில் தான். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ரெண்டையும் சரியான்னு கேட்டுருப்பீங்க. ஒரு கழுதையும் கிடையாது. கூட இருந்தவங்களே அல்லது ரொம்ப நெருங்கிய உறவினர்களே அல்லது அரசியல் ரீதியா ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களே இப்படி வெளியே வந்து பேசுறதுங்கும் போது அப்போ குடும்பத்துக்குள்ள உள்ள தகராறுக்கு நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? சார்லஸ் யார் சார்? தமிழ்நாட்டு அரசியலை வந்து புரட்டி போட்டவரா? எனக்கு புரியல சார். நீ அவருடைய ரோல் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் தமிழ்நாட்டு அரசியல தலைகீழ மாற்றினாரா? 10 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரா? இல்லை எம்எல்ஏ நின்னாரா? சார்லஸ் சொல்லிட்டாரு அப்படின்னா அவருடைய குடும்ப உறுப்பினர் பத்தி அவர் சொல்றாரு. நான் அதுல என்ன செய்ய முடியுன்றாரு. நீங்க பொலிட்டிக்கலா ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து சேகர் பாபு சொல்றாரு ஆதவர்ஜுனா பத்தினா நான் சொல்ற அர்த்தம் இருக்கு. இல்ல சார், ஆதவர்ஜுனா சேகர் பாபு பேசுறாரு, நான் சொல்ற அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு அரசியல்ல பணம்ங்கிறது ஒரு பெரிய ரோல் ஆயிடுச்சு. எந்த கட்சியில இல்ல? அது எல்லா கட்சியும் அதான் பணம்ங்கிறது பெரிய ரோல் ஆயிடுச்சு. ஆதவர்ஜுனாட்ட பணம் வந்துருச்சு, விஜய்கிட்ட பணம் வந்துருச்சு. எனக்கு புரியல. யார்கிட்ட பணம் இல்ல? பணம் இல்லாம யார் அரசியல் பண்றா சொல்லுங்க. தமிழர் மணினா இல்ல சார், அந்த பணம் கொடுக்கறவங்க ஒரு நோக்கத்தை வைக்கலாம்ல, அதன்படி செயல்பட கேட்கணும்ல. நோக்கத்தை எல்லாரும் தான் வைப்பீங்க, கேட்கணும்ல. ஸ்பான்சர் பண்றவங்களா கட்சி நடத்த முடியுமா? அதானி சொல்றத மோடி கேட்பாரா? மோடி சொல்றத அதானி கேட்பாரா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. எதிர்கட்சிகள் அதானிக்கு சொல்றதான் மோடி கேட்கறாங்கன்றாங்க. அவ்வளவு தூரம் உங்களுக்கு வைத்தறிச்சல் இருந்துச்சுன்னா அதானி உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க மாட்டார். கொடுத்துட்டு இருந்த 100 ரூபாய் கொடுக்க மாட்டார். நீ உட்காந்துட்டே ஜால்ரா அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். ரோல்னு அந்த இடம் வந்துருச்சு இல்ல சார், பணம் ஒரு பெரிய ரோல் பண்ணுதுன்னு. ஈவன் இதற்கு முன்பாக அறிக்கை லாட்ரி மார்டின் திமுகவுக்கு நிதி கொடுத்திருக்காங்களா? நிறைய. அப்ப யார் சொல்லி யார் கேட்கிறா? லாட்ரி மார்டின் சொல்லி திமுக கேக்குது. தேர்தல் அப்ப சார்லஸ் அவர்கள் வந்து திமுக ஆதரவா செயல்படுறாரு. அப்படியா? அதனால விஜயோட எதிர்க்கிறார். சரியா இருக்கா? நான் சொன்ன டேட்டா கனெக்ட் பண்ணுங்க, டாட்ஸ் கனெக்ட் பண்ணுங்க. திமுகவுக்கு மார்டின் கொடுத்திருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல லாட்ரி சீட் இருக்குதா? தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பிசினஸ் ஓடுதா? அப்புறம் ஏன் கொடுக்குறாரு? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துருவா. வெளிப்படையா தானே சார். அவருடைய மகன் தானே இவர். அப்புறம் அவர் வந்து விஜய் இருக்கிறாரு, அதாவது ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. அப்ப எதுக்கு திமுக பின்னாடி சதி ஒத்துக்கிடுவீங்களா? ஏதோ ஒண்ணு சும்மா சொல்லிக்கிட்டே போக கூடாது. நம்ம சம்பந்தம் இல்லாம அதை ஒரு காரணமா வச்சு, அதை ஒரு கேள்வியா வச்சு. நான் சொல்றேன், மச்சாருக்கும் இவருக்கும் பிள்ளைகள் எதுவும் சண்டை, அவங்களும் நம்ம என்ன செய்யறேன் அதுல உட்காந்து. அதுல வந்து சார்லஸ் சொல்லிட்டாரு ஆதவர்ஜுனா, நான் என்ன செய்யறேன். ஏற்கனவே அவருடைய மனைவியும் கூட அறிக்கை விட்டுருந்தாங்க சார், எங்க அப்பாவுடைய பணத்தை இவருடைய அரசியல் நோக்கத்துக்காக இப்படி பயன்படுத்துறாருன்னு. அப்ப அவருடைய அப்பாவுடைய பணம்னா அவங்க திருப்பி எடுத்துக்க வேண்டியதானே? அது எப்படி மிஸ் ஹேண்டில் பண்ணுவாரா? எனக்கு செக்கு கையெழுத்து போற அதிகாரம் இருந்தா நான் செலவழிப்பேன். நான் திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆதவர்ஜுனா வந்து மாட்டின்ட்டு வந்து காசு ஆட்டை போட்டு போயிட்டாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க மாமனார் காசையோ அவங்களுடைய மச்சினர் காசையோ அவர் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. என்னுடைய காசை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு திருடிட்டு தான் ஒரு வாய்ப்பு தான் இருக்க முடியும். இல்லாட்டி நான் தான் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துப்பேன், யூஸ் பண்ணிக்க. நான் ரைட்ஸ் கொடுத்தா நான் பதில் சொல்லணும். அப்புறம் நீ குடிச்சிட்டே கொடுக்காத. நான் கொடுக்கலன்னா திருடிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடு. எனக்கு புரியும். அவர் காசு, எங்க காசை நீங்க யூஸ் போயிட்டாருன்னா உங்க காசு நீங்க தானே கொடுத்துருக்கீங்க அவருக்கு. ஏற்கனவே அவங்களுடைய அந்த அறிக்கையிலேயே ஆதவர்ஜுனுடைய செயல்பாடுகளையும் எங்க ஃபேமிலியும் இணைச்சு பார்க்காதீங்க, அது அவருடைய தனி செயல்பாடுகள். அது பல கட்சியில வெளிப்படுத்தி. அது குமரியனந்தன் அவருடைய செயல்பாடு அவர் இருந்த வரைக்கும் தமிழ் பொருத்தி பார்க்க முடியும். அது பல பேருக்கு முன்னாடி வந்திருக்கு. இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்படி ஒன்று அதை வெளிப்படுத்தின பிறகு இப்போ ஏன் இப்படி ஒரு மச்சான் வந்து இப்படி ஒரு பேட்டியை கொடுக்கணும்? இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமோ? திமுக தான் இருக்கணும். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஒத்துக்க மாட்டேன். திமுக காசு, திமுகவோட பி டீமா அவர் அங்க செயல்படுவான்னு திமுகவே சொல்லுமா சார்? சரி இல்ல, அப்ப கேளுங்க, சார்லஸ் கேளுங்க. காசு கொடுத்தது யாரு? மார்டின் தான் காசு கொடுத்துருக்காங்க. அது இப்ப நடத்துறது யாரு? சார்லஸ் தானே.
திமுகவுக்கு காசு கொடுத்த ஒரு இயக்கம், ஒரு நிறுவனம் திமுக ஆதரவா செயல்படும், எதிர்வா செயல்படும் சொல்லுங்க. அட சொல்லுங்க சார். லாஜிக்கலி ஆதரவா செயல்படும். அப்புறம் என்ன? அப்புறம் முடிஞ்சு வச்சு உங்க கேள்விக்கு பதில் நீங்களே ஆனா அந்த சொல்றீங்க. ஃபேமிலில எல்லா பார்ட்டிலயும் இருக்காங்கல்ல, மற்ற பார்ட்டி பிஜேபி இருக்காங்கல்ல. அவ்வளவுதான். இதைத்தான் நான் சொல்ல வரேன். அரசியல்வாதிகள் விவரமா இருப்பாங்க, அதோட விவரமா பிசினஸ் பண்ணிருப்பாங்க, எல்லா பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல நான் உட்கார்ந்து பதில் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். எங்க என்ன சார் இந்த டாட்ஸ் எங்க இணைக்க வேண்டியதா இருக்குன்னா, விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துருவார் போல அப்படின்ற அப்படி நீங்க எல்லாம் ஒரு பதறுவீங்க. தோனி ஒரு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா பொதுக்குழுவை கூட்டி எங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தாவேக தீர்மானம் வாழ்நாள் முழுக்க நிரந்தர முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பார், கவலைப்படாதீங்க. அப்படி நிரந்தர நிறைவேற்ற முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பார். இந்த கூட்டணி வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு ஆனதுக்கு பிறகு ஒருவேளை இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்களோ. அவர் ஏங்க நயினார் நாகேந்திரன் பேசினார்னு சொல்லுங்க. அவர் பேசணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யாருங்க? நயினார் நாகேந்திரன் விஜய்க்கு எதிராக பேசணும்னு நான் 100 முறை சொல்லிருக்கேன். நீங்க பழையபடி எடுத்து பாருங்க. சரி, அவங்க செயல்பட மாட்டாங்க. கூட்டணிக்கு வர்றாரு, வராம போறாரு. நீங்க உட்காராம ஏறு அடிங்க நான் சொல்லிட்டு உங்களை அடிச்சிட்டு இருக்கிறாருங்க நான் சொல்றேன். இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க தாவேக்கால. எஸ்ஐஆர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஐடியா தானே, எலெக்ஷன் கமிஷன் செய்து தானே. அப்ப அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு. தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் தாவேக்கா. நீங்க பதில் சொல்லுங்கன்ற. அவங்க உங்களை அடிச்சப்பறம் தான் நீங்க அடிப்பீங்கன்னா அந்த லட்சத்துல கட்சி நடத்திட்டு இருக்கீங்கன்ற. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், அதாவது கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சதும் ஏன் பாஜக அதிமுகவே ஒருவேளை கூட்டணிக்கு வருவாருன்னு என்னைக்கு சொன்னாங்க? யார் சொன்னாங்க? ஆசையோட இருந்தாங்கல்ல சார். யார் சொன்னா? எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு பேசினார்ல. அதனால என்ன ஆச்சு? அதுல ஒன்னும் ஆகல. அதான் என்னுடைய ஆசை நடக்கல, அதை நடக்க விடாம பண்ணது ஒருவேளை ஆதவர்ஜுனா இருக்கும். அதனால அவரு கெட்ட பேர் ஏற்படுத்துற பாருன்னு இப்படி ஒருவேளை பேச. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் டே ஒன்ல இருந்து, திரு எடப்பாடி பழனிசாமி, திரு நயினார் நாகேந்திரன் 2 பேருமே தாவேக்காவை எதிர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுல குழப்பமே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் திமுக தான் குழப்பம். பட் இவர்களுக்காக காத்திருக்க கூடாது 100 முறை சொல்லியிருக்கேன். நான் எப்ப மாத்தினேன்? அப்ப நான் என்ன சொல்லணும் எதிர்பார்க்கறீங்க? ஒருவேளை அந்த எண்ணத்துல தான் ஒருவேளை இவங்களே பின்னாடி இருந்து இயக்குறாங்களோ, சார்லஸ் மாதிரியானவங்களை வெளியே வந்து பேசுங்க. திமுக திரு மார்ட்டின் அவர்களை இயக்குவது உண்மையாக இருந்தால் திரு சார்லஸ் அவர்களை இவர்கள் இயக்குவது உண்மையாக இருக்கலாம். நான் மறுக்கல, இருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்ப தொடர்ச்சியா சார் இவங்க இப்படி பேசுறாங்க. அடுத்தடுத்து அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் விஜய்க்கு எதிரான டேர்ம்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதை நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு பொத்தாம்பூதா சொல்லி நான் வந்து பதில் சொல்ல முடியாது. இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்னு சொல்லுங்க, நான் ஆமா இல்ல சரி தப்புன்னு நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை கூட பிரஸ் மீட்ல கேட்கும் பொழுது தாவேக்காக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்களேன்னு கேட்கும்போது, ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி அவங்க இப்படி பேசலாம். ரொம்ப சரி, ரொம்ப சரி. இது என்னைக்கு மாத்தி சொல்லியிருக்கோம்? தனித்து போட்டிட்டா தாவேக்காக்கு டிசாஸ்டர்ங்கிற வார்த்தையை நான் 15 முறை பயன்படுத்திருக்கேன். திமுக தான் லாபம்னு பயன்படுத்திருக்கு. என்ன குழப்பம்? அதை தான் அவர் சொல்றாரு. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு நான் சொல்றேன். திரு நயினார் நாகேந்திரன் ரொம்ப லேட்டா சொல்றாருன்னு நான் சொல்றேன். ரொம்ப முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவார். அப்படி வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி போல பிம்பத்தை ஏற்படுத்தியதே அதிமுக பாஜக கூட்டணி தான் சொல்றேன். அவங்க எப்படி சார்? அவங்க தான் செயல்படாம உட்காந்துருந்தாங்க. தாவேக்காக்கு எல்லா அப்பரும் கிடைக்குமோ உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி போய் நின்றுக்க வேண்டாமா, மறிச்சிருக்க வேண்டாமா? கோயம்புத்தூர்ல கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அதிமுக பாஜக கூட்டணி நடத்தின ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஸ்தம்பிக்க வச்ச தமிழகத்தை ஒரு சம்பவம் சொல்லுங்க. அண்ணாமலை சாட்டில் அடிச்சாரு எல்லாரும் கேள்வி பண்ணீங்கல்ல, கவனம் பெற்றுச்சால இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை சாட் அடிச்சு என்ன மேட்டர் எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா? சென்னை சார் மேட்டர், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் சொல்லுவாங்களா இல்லையா? அண்ணாமலை சாட்டில் அடிச்ச சம்பவம் வந்து இன்னைக்கு ஒரு ஐகானிக் ஈவெண்ட். அது வந்து மனசுல கற்பனை நிற்கும். நான் சாட்டில் அடிக்க வேண்டாங்க, வேட்டு போட வேண்டாங்க, ஏதாவது என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சாயந்தரம் எங்கள் அக்கா வானதி வந்து பாவம் வந்து கையில் பேப்பர் இதை வச்சுட்டு ஒரு 10 பேர் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கோயம்புத்தூரில். இவ்வளோதான் உங்கள் கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த்தா? நாட்டை ஆளும் கட்சி, தமிழ்நாட்டின் எதிர்கட்சி சொல்லுங்க. நின்றுக்கணும்ல, நான் அதான் செய்யலன்ற நல்ல சந்தர்ப்பங்களை பூரா 100 தவற விட்டாங்கன்னு சொல்லிடுறேன். நான் 100 முறை என்ன மாற்றி சொல்லியிருக்கேன். அதிமுக பாஜக எதிர்கட்சியாக சரியாக செயல்பட நான் 100 முறை சொல்லியிருக்கேன். எவ்வளவு செஞ்சிருக்கணுமோ அவ்வளவு செய்யலன்றது. இதே சந்தர்ப்பங்கள் அதிமுக ஆட்சி நடந்திருந்தா திமுக கண்ணில் விரல் விட்டு ஆட்டியிருக்கும். கண்ணில் விரல் விட்டு ஆட்டியிருக்கும். தமிழ்நாட்டில் இயங்க முடியாது. எல்லாருக்கும் கவலை வந்திருக்கும். ஆமாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற என்ன வந்திருக்கும். கூட்டு பாலியல் வன்கொடுமை புது கலாச்சாரமா மாறி இருக்குங்க. யாராவது கவலைப்படுறாங்களா? குடிச்சு போட்டு 4 பேர் 5 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்யறது எங்க நடந்துட்டு இருந்துச்சா? முன்னாடி யூபியிலும் பிஆர்ல நடந்துட்டு இருந்த சம்பவம் இன்னைக்கு அங்க நடக்கல, இங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதை பேச வேண்டாமா? இதை விட ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டா? தேவையா உங்களுக்கு? அதை நீங்க பண்ணிருக்க வேண்டாம். விஜய் அறிக்கை விடுவாரு, நான் ட்வீட் பண்ணுவேன். என்ன உங்களுக்கு இருக்கு? இல்லாட்டி நான் அறிக்கை விடுவேன், அவர் ட்வீட் பண்ணுவாரு. 2 பேரும் ஹாப்பி முடிஞ்சு வச்சு நம்ம கடமையை செஞ்சு முடிச்சிட்டோம். அப்புறம் இன்னொரு கட்சியெல்லாம் வளரத்தான் செய்யும். ஸோ தங்களுடைய சந்தர்ப்பங்களை இழந்து தாவேக்காவை உங்களே அவர்கள் தான் வளர்த்து விடுறாங்கன்னு சொல்றேன். இவங்க சிறப்பா செயல்பட்டு இருந்தாங்கன்னா தாவேக்காக்கு தேவை எங்க இருக்குன்றேன் நான்.
இப்போ விழிச்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கலாமா சார்? இன்னும் விழிக்கலன்னு சொல்றேன். இப்போ இதே பிரஸ் மீட்ல நயினார் நாகேந்திரன் ஆதவ அர்ஜுன் என்ன பணத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. எல்லாரும் பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கும் தான் நினைக்கிறாங்க. பாஜக பணம் இல்லாமல் ஆட்சி பிடிக்கும்னு நினைக்குதா? திமுக பணம் செலவழிக்க மாட்டேன் 2 பாக்கெட்லேருந்து கை எடுத்து விட்டு நான் வந்து வாங்க தேர்தல் சந்திப்போன்னு சொல்லுதா? அதிமுகக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கையில் காசு வாங்க வேண்டியிருந்துச்சா? யார் பணம் இல்லாமல் எதிர்கொள்கிறான்னு சொல்லு. இந்தியாவில் எந்த கட்சி கையில் 10 பைசா இல்லாமல் தேர்தல் எதிர்கொள்ளுன்னு சொல்லு. அப்புறம் ஆதவ அர்ஜுனா மட்டும் இந்த உண்டில் குளிக்கிட்டு உட்காந்துருப்பாரா? எல்லாரும் காசு செலவழிக்கிறாங்க, அவரும் காசு செலவழிப்பார். இல்லை, நயினாரனுடைய அந்த பேச்சின் பொருள் கட்டமைப்பு இருக்கு, வேலை இருக்கு, கொள்கை இருக்கு, நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்கிறது இருக்கு, இவ்வளோலாம் இருக்கு. ஆனா வெறும் பணத்தை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அடுத்த வரியிலே சொல்றாங்கல்ல, கூட்டம் கூடிச்சுன்னா ஆச்சான்றாங்கன்னா, அப்புறம் அதான கூட்டம் தானே வரணும். நீங்க கூட்டம் கூட்ட வேண்டியதானே? 27,000 பேர் கரூர்ல நிப்பாட்ட வேண்டியதானே? யாரு வேணான்றா? அதிமுக சொல்றாரு. செய்ய வேண்டியதானே? என்னைக்கு செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. 3 முறை சொன்னார் ஓ பன்னீர்செல்வம், நாங்க மாநாடு நடத்த போறோம். எங்க நடத்தினாரு? 27,000 பேர் ஒரு ஒரு சந்திரன் நிப்பாட்டுங்க, நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டுங்க. நீங்க அன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுவோம் இல்லையா? யாருமே நீங்க பேசுற ரங்கராஜ் பாண்டி தனியா பேசுவோம் இல்லையா? ஆஹா பாஜகவின் எழுச்சி புரட்சி வடித்தது அப்படின்னு சொல்ல மாட்டேனா? கூட்டுங்க. யாருங்க விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்னா நீங்க யோசிங்க. கூட்டம் கூட்டினா அது ஓட் ஆயிடுமா? அந்த பொருள் ஆகல. உங்களுக்கு கூட்டம் கூடிச்சான்னு கேட்கிறேன். காலம் மாறிட்டு இருக்கு. நாங்க ஓட்டர்ஸை கூட்டத்தை கூட்டி அங்கதான் கன்வின்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சந்தோஷம், அப்படி கூட இருக்கலாம். சந்தோஷம். ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்து அவங்களுக்கு 12 சீட் கிடைக்கும் குறைஞ்சபட்சம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் வந்து 3 மடங்கு வெற்றி ஹாப்பியாக சொல்வீங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது போதுமான்னு பாருங்க. நான் பாஜக டெபாசிட் எழுதுன்னு சொல்லலையே. பாஜக 4 சீட் இருந்துச்சு, 2 சீட் யாரும் சொல்லலையே. நான் இந்த நம்பரும் சொல்லியிருக்கேன். நான் குறைஞ்சபட்சம் 12 சீட் எடுத்துருவாங்க மினிமம். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க 3 டைம்ஸ் வெற்றி சொல்ல போகிறாங்க. நானே சொல்ல போகிறேன். இங்கே கால் பதிக்கல காது பதிக்க 3 மடங்கு வளர்ந்துச்சு. நானே சொல்லுவேன். வளர்ச்சி தானே அது இல்லையா? அவ்வளவுதானா? அவங்க போதுன்றாங்க. அவங்களுக்கு விருந்து கொடுக்க நாடு காத்திருக்கு. எனக்கு வந்து நான் இன்னைக்கு விரதம், நான் வந்து தண்ணி குடிச்சு போறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்ல வேண்டியதான் சார். இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசனும் விஜய் வந்து தனியா நின்று என்ன பண்ண போறாரு, எல்லாம் ஒருங்கிணைந்து நின்னாதான் ஜெயிக்க முடியும்னு பேசியிருந்தாங்க. நத்தம் விஸ்வநாதன் 10 படத்தில் நடிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்கன்னு விமர்சிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ விஜய தாவேக்காவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இந்த ஒரு 10 நாளா. புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் மூலமா வந்து திரும்ப அவங்க வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான். அதுவுமா சார்? ரொம்ப லேட்டான மேட்டர் இல்லைங்க. சீமான் வந்து விஜய் விமர்சிக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமான விஜய் முந்திரியாருன்னு நினைக்கிறீங்களா, பிந்திரியாருன்னு நினைச்சிருக்கீங்களா? உங்களுடைய கணக்கில் சொல்லுங்க. வரப்போற எலெக்ஷன்ல தனியா நிக்கிறாரு விஜய். சீமான் ஒரு 100 ஓட்டு கூட வாங்குவாரா, 100 ஓட்டு கம்மியா வாங்குவாரா? அண்ணன் சீமான் பார்த்துட்டு இருக்காரு சார். கூட தான் வாங்குவாங்க. லாஜிக்கலி எல்லா சர்வேவும் அப்படிதானே காட்டுது. நீங்களே 6% 10% அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நாளைக்கு வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி உங்களை அந்த பயத்துல சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. இவர்கள் செஞ்சிருக்க வேண்டிய போக்கஸ் திமுக முன்னிறுத்தி தாவேக்காக்கு தேவையில்லாமல் செய்ய, தாவேக்காவை எதிர்ப்பதல்ல. தாவேக்கா உங்களை பத்தி பேசும்போது நீங்க வந்து கூனி குறுகி கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க, அடமானம் வச்சுட்டு இருக்கீங்க, மத்திய பாசனம் யார்ப்பா நீ இதை பத்தி பேசுறதுக்குன்னு அன்னைக்கு அடிச்சிருக்கணும். மதுரையில பேசின அன்னைக்கு, ஒவ்வொரு நாளும் பேசுற அன்னைக்கு, கொள்கை எதிரின்னு சொன்ன அன்னைக்கு, விக்கிரவாண்டி வீசாலையில மாநாடு போட்ட அன்னைக்கு கொள்கை எதிரியாவா? உங்க கொள்கை பேசி எங்க கொள்கை பேசுங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட்டு பேசி பேசுங்க. தாவேக்கால யாராவது ஒருத்தர் வாங்க எங்க கொள்கை பத்தி பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி, திரு விஜயில இருந்து கீழே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வரைக்கும் வாங்க, தாவேக்கா கொள்கை பாஜக கொள்கை பேசுவோம். கொள்கை எதிரி கட்சியை கலைச்சு போயிடறேன்னு சவால் விட்டுருக்கணும். என்ன கொள்கையை பத்தி பேசுறீங்க? அஞ்சலைமால் பத்தி அந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் 4 பேர் பேசுறது நான் கேட்டுறேன். என்னன்னு வேலுநாச்சியார் வரலாறு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு என்ன பார்ப்போம். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து போய் நான் கொள்கை கொள்கை எல்லாரும் கொள்கை என்னங்களா? ட்ரிபிள் தலாக்கு தானே வக்ஃபுக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. அண்ணன் ஆனந்தோடைய கொள்கை தெளிவு தான் தெரிஞ்சது எல்லாருக்கும். என்னங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா வக்ஃபுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. வக்ஃபுல என்னங்க பிரச்சனை? நிறைய பிரச்சனைங்க. அது என்ன நிறைய இருக்குங்க, நிறைய பிரச்சனை இருக்குங்க. தெரியாமல அங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்றாரு. ஏங்க என்ன பிரச்சனை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. அவர் கொள்கையை பத்தி கொள்கை எதிரி அப்படின்றாங்க. பாஜக ஒருத்தர் கேட்கல. தமிழ்நாட்டில் எல்லாரும் விரும்பல, நம்மளும் அந்த ஸ்டாண்ட் இதுதான். அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும்லன்றேன். நான் உட்காந்து தனியா கத்திட்டு இருக்கேன், உங்க கட்சி பத்தி பேசுறாங்க, நீங்க பேச வேண்டாமா? தேவேந்திரன் சரியில்லை, தேவேந்திரன் சரியில்லை நான் சொல்லிட்டே இருந்தா ஒண்ணு தேவேந்திரன் போய் சொல்ல, தேவேந்திரனுக்கான ஒரு நண்பர்கள் யாராவது சொல்லணும்ல. எல்லாம் பேசாம இருங்க நீங்க. அப்ப நான் சொன்ன சரி 4 பேர் நினைப்பான்ல. நீங்க எவ்வளவு முறை என்ன கேட்டிருக்கீங்க, அவர் அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே.
அவர் இதை மறுக்கவே இல்லை. கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்ப பாஜக மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வரும்போது அவங்க அமைதியா உட்கார்ந்தாங்கன்னு நினைப்பாங்கல்ல. அப்ப கரெக்ட் தான். அதான் நான் சொல்ல வரேன். ஏன் அவங்க உட்கார்ந்துருக்காங்க நான் கேட்கிறேன். இல்ல விஜய் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கூட்டணிக்கு வரலாம், வரும்போது வரட்டுங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல, வந்தா அவருக்கு நல்லதுன்ட்டு அந்த கூட்டணி நல்லதுன்னு சொல்ல, நான் மறுக்கல. வரும்போது வரட்டும். அதனால ரொம்ப அடிச்சிடக்கூடாது, அதுல காயப்படுத்திடக்கூடாது. அவர் அடிக்கிறார்ல. எஸ்ஏஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், யாருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்? மத்திய அரசு, அப்புறம் தேர்தல் ஆணையம். ஐ மீன் ஆமா, மத்திய அரசுக்கு நிலைப்பாடு தானே, அதுல ஒன்று மாட்டுக்கிறது. மத்திய அரசு சொல்லி தேர்தல் ஆணையம் செய்யணும்னு நான் ஏற்க மாட்டேன். மத்திய அரசு உடன்பாடு இருக்குன்னு நான் ஏற்கிறேன். பாஜக உடன்பாடு இருக்கு. ஆமா. அப்புறம் அப்போ வந்து அதை எதிர்த்து ஒருத்தர் பண்றாருன்னா உங்களுக்கு வாங்க எஸ்ஆர் பத்தி பேசுங்க, யாரோ ஒருத்தர் ஆதவர்ஜுனா வந்து உள்ள பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தானே, அவரை கூட்டுக்கு வாங்க கேட்போம். எஸ்ஐஆர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணட்டும். பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் போச்சுங்க, 10%. ஒருத்தர் கூயிருக்கான எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு என்னங்க என் பேரை காணும், யாரா ஒருத்தர் வரலாறு காணாத வாக்குப்பதிவு. உங்களுக்கு புரியுதா என்ன நடந்திருக்கு? நீங்க சொன்னது 10% ஆளை காணும் சார். 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 65 லட்சம் பேர் ஆளை காணும் சார். நீங்க சொன்னீங்க போலிங் பர்சன்டேஜ் கூடிருச்சு. நான் சொன்னேன் 65 லட்சம் பேர்ல ஒரு 1 லட்சம் பேர் வெளியில வந்து கத்தி இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய கிரியா இருக்குங்க. என் பேரை காணும் சார், கிணத்த காணும் மாதிரி. இல்ல அதுக்கப்புறம் இடையில இதெல்லாம் திருப்பி ஆட் பண்ணிருப்பாங்களோ என்னவோ, சரி பண்ணி. நீங்களாம் ஆறுதல் அடைஞ்சுக்கங்க. உங்களுக்கு எப்படிலாம் நீங்க வாங்குற விசுவாசத்துக்கு நீங்க என்னெல்லாம் இல்ல சார், அப்புறம் போராட்டம் அறிவிக்கிறாங்கல்ல. சரி, திமுகவுக்கு ஒரு திமுக போராட்டம் அறிவிக்குது, அதிமுக. நான் கேட்கறது பீகார்ல 65 லட்சம் பேர் எங்க போனாங்க? அவங்க பேரை தூக்கிட்டோம்ல, எங்க வந்தாங்க? எலெக்ஷன் வந்து என் பேரை காணி எவனா ஒருத்தன் கேட்டிருக்கானான்னு கேட்கிறேன். ஒரு கேஸ், ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு நியூஸ். 65 லட்சம் பேர் மேல அமைதியா இருந்திருப்பாங்க இல்லங்க. அதுதாங்க சொன்னா, சும்மா உள்ள சேர்த்து வச்சிருந்தீங்க, நீக்க வச்சிருந்தீங்க, தூக்குனதுக்கான பேசாம உட்காந்துருக்காங்க. அவன் 65 டினாமினேஷன் நான் எடுத்து போட்டிருக்கேங்க. 20 லட்சம் பேர் செத்து போயிட்டான், 35 பேர் வெளியே போயிட்டான், 1 லட்சம் பேர் டூப்ளிகேஷனு, 1 லட்சம் பேர் கதவு பூட்டி கிடக்கு. நான் 65 லட்சம் பேர் டினாமினேஷன் சொன்னேங்க. கேஸ்ல போலிங் வந்து கூடி இருக்கு 6%. யாரும் வாய் பேச மாட்டேங்க. என்ன நடந்துக்குன்னே பேச மாட்டேன்றீங்க. எவ்வளவு ஏமாத்துங்க, ஒரு அளவு வேண்டாமா ஏமாத்துறதுக்கு? டிலிமிட்டேஷன் பூச்சாண்டி, சிஏஏ பூச்சாண்டி, என்ஆர்சி பூச்சாண்டி, எஸ்ஐஆர் பூச்சாண்டி, வளர்ச்சியே பூச்சாண்டியா? டாஸ்மாக் ஒண்ணுதான் வளரணும், வேற எதுவும் வளர்ந்துடக்கூடாது. திமுக கூட்டணிகள் எதிர்க்கும் சார். தாவேகம் இப்ப போராட்டம் தெரிவிக்குது இல்ல. அவங்களுக்கு என்ன சார் கொள்கை தெளிவு இருந்துச்சு? நான் தான் டே 1 சொல்லிட்டு இருக்கேன்ல சார். நீங்க என்ன 3 என்ன வந்து அரிசி எடுக்கிறீங்க? எனக்கு புது பதில் எனக்கு தெரியல. அவர்தான் ஆமாங்க, நான் சொல்லியிருக்கேங்க மிக்சர் கொள்கை, கிரைண்டர் கொள்கைன்னு சொல்லியிருக்கேங்க. பாப்புலிஸ்டிக் கொள்கைன்னு ஏன் எடுத்துக்கூடாது? தமிழ்நாட்டு பாப்புலிஸ்டா என்ன இருக்கு? திமுக அதிமுக இல்லாத ஒரு கொள்கை சொல்லுங்கன்ற. அந்த கொள்கைகள் தானே இந்த மக்களால் ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப அதை அவங்களும் எடுத்து அவங்களே நாங்க ஓட்டு போடுறோம், உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? ஆனா அவங்க எல்லாம் நிர்வாக சிக்கல் இருக்கு, ஊழல் பண்ணிருக்காங்க, நான் மாற்றா வரேன், குடும்ப ஆட்சி இருக்கு, நான் மாற்றா வரேன். நீங்க என்ன பண்ணிருவீங்க சொல்லுங்க? நீங்க என்ன பண்ணிருவீங்க சொல்லுங்க? உங்களுக்கு எதை நம்பி ஓட்டு போடணும் சொல்லுங்க? உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க? அது கேட்க மாட்டேன். நான் பலமுறை சொன்னேன், கம்யூனிஸ்டுகள், பாமக, நாம் தமிழர், பாஜக இந்த 4 பேர் தவிர யாரும் கொள்கை பேச முடியாது. நோபடி ஹேஸ் எ டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 4 பேரோட கொள்கையை நீங்க ஏற்கிறீங்க ஏற்கல அப்புறம் விஷயம். இந்த 4 பேர்ட்ட தான் கொள்கைன்னு ஒன்று இருக்கு, ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு. அதை ஏற்கிறீங்க ஏற்கல அப்புறம். மற்ற யாருமே கொள்கை பேச முடியாது. என்ன கொள்கை பேசுவீங்க நீங்க சொல்லுங்க? அதிமுக கொள்கையை சொல்லுங்க, என்ன வேறுபாடு சொல்லுங்க? அதிமுகவுக்கு மதிமுகவுக்கு என்ன கொள்கை வேறுபாடு சொல்லுங்க? இல்ல ஒரு கொள்கை கொண்ட கட்சிகள் சார், அதுல இருந்து உடைஞ்சு வந்த கட்சிகள் தானே, பிரிஞ்சு வந்த கட்சிகள் தானே. அது தாங்க சொல்லிட்டு இருக்கேன் நானும். தாவேக்காக அதானங்க சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக திமுக மதிமுக தேமுதிக கொள்கை தாங்க அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. அதான் அதனால தானே கொள்கை எதிரி திமுக இல்லைன்னு சொல்றாங்க. கொள்கை எதிரி பாஜக தானே அவங்களுக்கு. அது என்ன கொள்கை தெளிவுன்னு வாங்க பாஜக அவங்களும் ஒன்னா உட்காந்து பேசிடுவோம். பாஜக வேண்டாம், ஒரு சின்ன குட்டி அணிலாம் நான் வந்து பேசுறேன், என்ன யாராவது ஒருத்தர் பெருமக்கள் அனுப்பி விடுங்க. நீங்க தாவேக்கால இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் யாராவது, அண்ணன் விஜயிலிருந்து என் தொகுதிக்கு அவர்லாம் வர மாட்டார், யாரா கீழே ஒரு மாவட்டத்தில் கூட என்னை மாட்டி விடுங்க. பாஜக கொள்கையும் தாவேக்கா கொள்கையும் பேசிடுவோம். எனக்கு தெரிஞ்ச 2 கொள்கையும் பேசிடுவோம் சார். அப்போ ஓவராலா சார், இப்போ கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவங்க உறுதி செஞ்சுட்டாங்கன்னு இப்போவாவது புரிஞ்சுக்கலாமா தாவேக்கா? இப்பவும் இல்லையா? நான் 100 முறை சொல்லிட்டேங்க. நீங்க என்னை திரும்ப திரும்ப ஒரு பதில் தான் சொல்ல வைக்கிறீங்க, புது பதில் நீங்க வாங்க மாட்டீங்க. யாருமே தேமுதிக யாரோட கூட்டணி போகுது நீங்க சொல்லுங்க. ஜனவரி தான் சார். அது என்னங்க நான் சொன்னா நீங்க நான் சொன்னா திருப்பி வந்து அப்புறம் நீங்க சொல்றப்ப திருப்பி அந்த கேள்வி உங்கள்ட்ட கேள்வி இல்ல. அரசியல் சிக்னல்ஸ் இருக்குல்ல, அத உங்கள்ட்ட ஒரு சிக்னலும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க ரேட்டை ஏத்துறாங்க, ரேட்டிங் ஏத்துறாங்க, சீட்டை ஏத்துறாங்க, இவ்வளவுதான். வேற எந்த சிக்னலும் கிடையாது. யாருனாலும் யாரோடனாலும் சேரலாம். டிவியை உடைச்ச கமல்ஹாசன் போய் டிஎம் கூட நிக்கிறாரு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க எதுவுமே நடக்கும். தேர்தல்கள் அது கடந்து வந்து அதை தாங்க சொல்றேன், எதுவுமே நடக்குங்க. நான் நடக்காதுன்னு சொல்லியங்க. நடக்க அவர் சேர மாட்டாருன்னு சொன்னா நீங்க ஷாக் கிடையாது. எதுனாலும் நடக்கலான்ற அது டிசம்பர் ஜனவரில தெளிவாகும் சொல்றேன்.
இப்போ சார்லஸ் இப்படி வந்து வெளியே பேசுனது, ஆதவ் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுனது, இது தாவேக்காக்குள்ள சலனத்தை ஏற்படுத்துமா? ஆதவ் எந்த சலனத்தை ஏற்படுத்தும். ம். அது வந்து ஆதவ் அர்ஜுனா முதல்ல ஃபோக்கஸாகவே இருந்திருக்கக்கூடாது. ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது விஜய். அவர் ஃபோக்கஸ்டாக இருந்தார். அவர் தான் குறியா இருந்திருக்கணும். விஜய் குறி வைக்கப்பட்டிருந்தாருன்னா ஒரு கணக்காக இருக்கும். அப்படியாம்ல விஜய் இப்படியாம்ல அப்படின்னு யாரா பேசுவாங்க. ஆதவ் அர்ஜுனா எப்படியா இருந்தா என்ன? ம். ஆனந்த் எப்படி இருந்தா? ஆனந்துக்காவா ஓட்டு போட போறாங்க? ஆதவ் அர்ஜுனாக்கா ஓட்டு போட போறாங்க? தமிழ்நாட்டில் ஆதவ் அர்ஜுனா வந்து எவ்வளவு ஓட்டை பெருக்கிடுவாருன்னு சொல்லுங்க. ம். சும்மா சொல்லுங்க. ஒரு 10% அவர் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரா? ம். விழுற ஒரு ஓட்டோ 100 ஓட்டோ அது விஜய்க்கானது. நீங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்க குறி வச்சு நீங்க ஆதவ் அர்ஜுனா இன்னும் பெரிய ஆளாக போறீங்க. அவ்வளவுதான். விஜயோட ஃபோக்கஸ் வந்து ஆதவ் அர்ஜுனாவோட மதிப்பு கூட போதாங்க. இப்போ சார்லஸ் பேசணும்னால ஆதவ் அர்ஜுன் மதிப்பு கூட ஆமா, செய்யும். ம். சம்பந்தம்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆனால் சார், செல்வி ஜெயலலிதா அவங்க பொதுச் செயலாளராக இருக்கும்போது ஏதாவது ஒரு சிக்கல் கட்சிக்குள்ளேனா சசிகலா தான் இருக்கும், அவங்க தான் காரணமாக இருக்கும் இப்படின்னு கூட இருக்கிறவங்க மேலே சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவுடைய நிழல். உடன்பிறவா சகோதரி, ஒரு அட்ரஸ், ஒரு ரேஷன் கார்டு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஜெயலலிதா அவர்களுடைய குடும்ப அட்டை இருக்கு பார்த்தீங்களா, ரேஷன் கார்டு, அதில் வந்து சசிகலா பேர் இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் மற்றதும் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து உடன்பருவா சகோதரி ஒன்று மண்ணா உட்காந்துருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பெருமக்களில் 90% ஆட்கள் ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக பார்க்காட்டாலும் சசிகலா அவர்கள் சொன்னால் ஜெயலலிதா சொன்ன மாதிரியே நினைப்பாங்க. சசிகலா அவர்கள்ட்டையும் இதே மாதிரி தலை குனிஞ்சு இதே மாதிரி முகத்தை பார்க்காம சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மான்னு சொன்னவங்க. அதுவும் இது ஒண்ணு கிடையாது. அப்படி ஆனந்தையோ அல்லது ஆதவ் அர்ஜுனையோ ஒரு உருவாகலாம் இல்ல, அப்படி ஒரு நிழலா நாங்க 100 அவங்க முறை அடிக்கிறது மூலமா அதிமுக என்பது ஒரு கட்சிங்க, தாவேகா என்பது விஜய்ங்க. எத்தனை தரங்க உங்களுக்கு சொல்றது ஒரு மேட்டரை? நீங்க அவ்வளவு குழந்தையா நீங்க? நான் தேமுதிக உதாரணத்தை சொன்னேன் இல்லைங்க, அதிமுக திமுக போல அல்லன்னு சொன்னேன் இல்லைங்க. சோ அப்ப ஆதவ் மேல ஒரு அவதூறோ அல்லது ஆதவ் மேல ஒரு பழியோ ஏற்படுத்துவதன் மூலமா தாவேகாவை அதிகரிக்கும். தாவேகாவை பலவீனப்படுத்தாது, விஜயை பலவீனப்படுத்தாது. தாவேகாவுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆதவ் தான் மேல வளருவார். ஆமா, நல்லதா போச்சு பாரு, நம்முடைய மச்சான் நமக்கா வந்து நல்ல மறைமுகமா உதவி செய்யறாரு அப்படின்னு நினைப்பாரு. ஓகே, ஸோ இப்போ விஜய்க்கு ப்ளஸ், ஐ மீன் தாவேகாவுக்கு ஆதவுக்கெல்லாம் ப்ளஸ் தான். தாவேகாக்கு ஆதவுக்கு இதில் எந்த தாவேகாக்கு விஜய்க்கு எந்த ப்ளஸ்ஸும் இல்லை. அவள் ஆதவுக்கு ப்ளஸ்ன்னு சொன்னேன். அதன் மூலமா அப்புறம் தாவேகாக்கு ப்ளஸ். ஆதவ் மூலமா ஒரு வியூக ரீதியான ஒரு பலன் கிடைக்குமே தவிர ஓட்டு ரீதியான பலன் தாவேகாவுக்கே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு பேச்சுக்கு நாளைக்கு தாவேகாலேருந்து இவர் விலகிட்டார் இல்லை நீக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று தாவேகால வந்து ஆதவ் அர்ஜுனா இல்லை, என்ன டெபாசிட் போயிருமா? சரி, அவர் உள்ள இருக்கிறார், சரி உத்தரவாதமா முதலமைச்சர் ஆயிடுவாரா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். எதுவுமே அவ்வளவுதானங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் 15 தரையா. நீங்க என்ன ஆதவ் அர்ஜுனாக்கு எதிராக நான் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சார், இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒரு விளைவு ஏற்படுத்தான்னு நான் சொன்னேன். அதுதான் சொன்னேன். நீ எனக்கு எதுக்காக அந்த பேட்டி கேட்குறேன்னு தெரியல, நான் முதல்ல சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு அதுதான் வேணும், அதுதான் அடம் பிடிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நன்றி சார், உங்கள்கிட்ட இது பண்ணுறோம். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.